இது கண்டிப்பாக எந்த மீடியாலையும் பெருசாக பேசுவாங்களான்னு எனக்கு தெரியல, பேச மாட்டாங்க. தமிழ்நாடு மின்சார வாரிய அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்க் வந்து திருடு போயிருக்கு. எப்பவுமே ஒரு படம் பண்ணிட்டு படத்தில் வந்து ஏங்க இந்த படம் சரியா இல்லை அப்படின்னு கேட்டால் 2 ஹார்ட் டிஸ்கை திருடிட்டாங்க காணாம போச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே என்ன அப்படின்னா தமிழ்நாடு மின்சார வாரிய அலுவலகம் நம்ம மவுண்ட் ரோட்டில் இருக்குது. அங்கே வந்து ஹார்ட் டிஸ்க்கு திருடு போயிருக்கு. இது எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. இவ்வளோ பாதுகாப்பு ஒரு அலுவலகத்துக்குள்ளே வந்து பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கணினி பழுது பார்க்கறதுக்காக வந்துட்டு சில பேர் வந்துருக்கிறாங்க. அதாவது கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு வேளை திருடி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்டு இப்போ ஒருத்தர் கைதும் பண்ணியிருக்கிறாங்க. இவர் எதுக்காக திருடினாரு, யாருக்கிட்ட காசு வாங்கினாரு அப்படின்ற மாதிரி விசாரணை போயிட்டு இருக்கு. ஆனால் இதில் என்ன பெரிய சந்தேகம் அப்படின்னா, இந்த ஹார்ட் டிஸ்கில் என்னெல்லாம் இருந்துச்சு அங்கே தான் வந்து ஒரு பெரிய சந்தேகம் வருது. என்னென்னா, கடந்த ஆட்சியில் கடந்த ஆண்டுகளில் என்னென்ன டெண்டர் விட்டுருக்கோம், என்னென்ன இடங்களுக்கு வந்துட்டு நம்ம மின்சாரம் வாங்கியிருக்கோம் கொடுத்துருக்கோம், இந்த விஷயங்கள் எல்லாம் அடங்கிய ஹார்ட் டிஸ்க் தான் அது. அதாவது எவ்வளவு டெண்டர் விட்டுருக்கோம், எவ்வளவு வாங்கியிருக்கோம், எவ்வளோக்கு யாருக்கு என்ன செட்டில் பண்ணியிருக்கோன்ற மொத்த ஆவணமும் அந்த ஹார்ட் டிஸ்கில் தான் இருக்குது. அப்போது ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து எவ்வளோ முக்கியமாக ஒரு அலுவலகத்தில் பாதுகாக்கப்படணும், அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து திருடு போயிருக்கு அப்படின்னா இதை யார் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இதை விட கொடுமை என்னன்னு கேட்டால், கடந்த 3 மாதங்களுக்கு முன்னாடி சிசிடிவியெல்லாம் அகற்றிட்டாங்களாம் அந்த இடத்துல இருந்து. எதுக்காக சிசிடிவியை அகற்றணும்? அதாவது இது எல்லாமே வந்து தாவேக்கு ஆட்சியில் திமுக ஆட்சியிலே நடந்து முடிஞ்சிருச்சு. அங்கே சிசிடிவியே கிடையாதுன்றாங்க. ஒரு அலுவலகத்தில், அதாவது நார்மலாக ஒரு யூடியூப் சேனலு, ஒரு சின்ன ஆஃபீஸில் கூட நீ சிசிடிவி இருக்குது, ஒரு வீட்டில் கூட சிசிடிவி இருக்குது. ஆனால் வந்து தமிழ்நாடு மின்சார வாரிய அலுவலகத்தில் சிசிடிவி கிடையாதான். ஸோ இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. இப்போ இந்த ஹார்ட் டிஸ்கை திருடினது யார் அப்படிங்கிறத வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. திருட சொன்னது யார், எவ்வளோ பணம் கொடுத்தாங்க, யாருக்காக திருடினாங்க, என்ன டீட்டெயில் இருந்துச்சு, இது எல்லாமே வந்து விசாரணைக்கு அப்புறம் வெளியே வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இது முழுக்க முழுக்க திமுகவுடைய வேலையாக தான் இருக்குன்ற மாதிரி தாவேக்கா ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க.